She on my wrist, baby, make a wish. You could Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சேனல் நான் பிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோல எப்பவும் போல OnePlus Nord ரிவ்யூ அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 வீக்காவே நான் பார்த்தீங்கன்னா OnePlus Nord மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே சூப்பராக பெட்டரான ஒரு மொபைலை தான் OnePlus கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் ரேஞ்ச் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைலை பற்றி தான் நீங்கள் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ மிட் ரேஞ்ச் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 25,000, 28,000, 30,000 rupees 3 மாடல் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் 25,000 மாடல் இன்னும் வரல. ஸோ OnePlusட்ட கேட்டப்போ தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த மொபைல் எப்படி இருக்குது, 25,000 rupees இல்லைன்னா 30,000 rupees மாடல்லாம் வாங்கலாமா, ஸோ வேரியண்ட் எல்லாமே வாங்கலாமாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்தவரைக்கும் பார்ப்போம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கோன் அண்ட் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், பட் ஃப்ரேம் பூரா பார்த்தீங்கன்னா ஃபினிஷ், அந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பெயிண்ட் எடுத்துருக்காங்கல்ல அது பூரா பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்கன்னு. பட் இருந்தாலும் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து 184 கிராம் தான் வெயிட்டு. ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற மொபைல்லாம் கம்பேர் பண்ணும்போது Redmi Note 9 Pro Maxலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் OnePlus Nord பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட். நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில் கொடுத்தது. டியூரபிலிட்டி டெஸ்ட் பரவாயில்ல. OnePlusட்ட கேட்டப்போ 50 kg வரைக்கும் அவங்க வெயிட் கொடுத்து பார்த்ததா சொன்னாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். ஸோ OnePlus Nordல டியூரபிலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவல் பஞ்ச் ஹோல் இது கொடுத்துருக்காங்க. பேக்கில் குவாட் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூட் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ். இது வால்யூம் ராக்கரும் இந்த பட்டனும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கூகுள் அசிஸ்டன்ட். நீங்கள் வந்து பவர் ஆன் பவர் ஆஃப்னு மாற்றிக்கலாம். செட்டிங்ஸில் இருக்குது. அதுக்கு நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். ஸோ பவர் ஆன் பவர் ஆஃப் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி அந்த சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் தான் போட முடியும். மைக்ரோ SD கார்டு டெடிகேட்டட் கிடையாது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ வாட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் வச்சுருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நான் இந்த ரியல்மி பட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரியல்மி பட்ஸ் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. நான் 2 months முன்னாடி OnePlus புல்லட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் மாறிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஹெட்ஃபோன் ஜாக் என்னோடய பழைய மாடல் லெனோவில் என்னோடய பழைய மாடல் லெனோவில் ஹெட்ஃபோன் ஜாக் போச்சு. ஸோ அதனால் நானும் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் மாறினேன். ஸோ அதே இது கண்டினியூ ஆகிடுச்சு. OnePlus Nord வாங்கின பிறகும் புல்லட்ஸில் மாறிட்டேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குட். ஹெட்ஃபோன்ஸில் குட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனில் டால்பி அட்மாஸ் கிடையாது. ஸோ டைரக்ட் ஆடியோ டியூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் இதுதான். டிசைன் பார்த்தாச்சு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது 90 Hz ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து Gorilla Glass குவாட் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டுவல் ஹோல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 4151 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வாட் சார்ஜ் 30T கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஆடியோ டியூனர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 5G ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் தான், நல்ல கேமிங் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 5G ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ OnePlus Oxygen OS 10.5.6 எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப டெடிகேட்டடாக இருக்குது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், ஃபுல்லாக Android 10 OS தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஆன் Android 10, Android 11 வந்து அக்டோபரில் வருது. ஸோ எக்ஸ்பெக்டட் தான். OnePlus Nord பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Oxygen OS வித் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் OnePlus யூஸர்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மொபைலை. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வேணும் 90 Hzனா இந்த ஃபோனை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேமராவை பற்றி பார்ப்போம். கேமராவை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 48 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 190 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 5 MP டெப்த் கேமரா, எதுக்குன்னே தெரியல. 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 48 MP பிரைமரியில் நீங்கள் 4K 30 FPS வரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ லென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 48 MP பிரைமரி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேரெக்டாக OnePlus 8லேருந்து வச்சதாக சொன்னாங்க. பட்
இட்ஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் அந்த கலர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ அப்டேட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நைட் மோடு பேக் கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் வெறித்தனமான ஒரு நைட் மோடு வந்து OnePlus 4 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ப்ரைமரி, நோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். சாரி, பேக்கில் OIS இருக்குது, நான் சொல்ல வந்துட்டேன். 48 மெகா பிக்சல் OIS கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் ரேஞ்ச் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான். ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் நோ OIS ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் நோ OIS ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 105 டிகிரி வைட் ஆங்கிள் சோனி IMAX 616 கேமரா. ஸோ நிறைய பேர் கேட்டிருங்க, இந்த வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ப்ரோ, ஏன் ஃப்ரண்ட்டில் 4K 60 frames per second வரைக்கும் வரும், 60 fps வரைக்கும் வரும், பேக்கில் 30 fps தான் வரும், ஏன் அப்படி கேட்டிருந்தாங்க. சோனி IMAX 586 தான் பேக்கில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMAX 616. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் 60 frames கொடுத்துருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா சில vloggers பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் அதிகமாக கேமரா வச்சு எடுப்பாங்க. ஸோ அதனால் 4K 60 fps வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் OnePlus 9 ஃப்ரண்ட் கேமரா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. 1080p 60 fps தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா என்னுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா 4K எடுக்காது. ஸோ நான் வந்து 1080pயில் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் கேமரா. ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பராக தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் OS எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மூத், அல்ட்ரா ஸ்மூத் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்து டோட்டலாக ரொம்ப அன்எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ இருக்கும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவாங்க, ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு OnePlus 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 days கொடுக்கும். டோட்டலாக தொடர்ந்து ரன் பண்ணால் 8 hours, மேக்ஸிமம் 8 hours வரை கொடுக்கும். நான் 30க்கு மேலே சார்ஜ் இப்போ இறங்க விட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 hours 30% வரைக்கும் கொடுத்துச்சு. ஸோ சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 63 minutes 0 to 100ல். இது வரைக்கும் 0ல் இறக்கலை, பட் நார்மலாக நான் ஆவரேஜாக சொல்கிறேன். 14% வந்து நான் சார்ஜ் போட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 minutesல 100% ஏறிடுச்சு. செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா வாப் சார்ஜ் 30T கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே சூப்பரான ஒரு சார்ஜர் தான் வாப் சார்ஜ் 30T. ரொம்பவுமே ஒரு சூப்பராக அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையுமே OnePlus நீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அதோட இஷ்யூஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. நிறைய பேர் அந்த கால் ரெக்கார்டிங், ஆட்டோ கால் ரெக்கார்டிங் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கம்யூனிட்டி ஃபோரமில் அவங்க ஃபீட்பேக் கொடுத்துக்குவாங்க. பட் இருந்தாலும் இஷ்யூஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இது 6 months மேனுஃபேக்சரிங் ஃபோன். நார்மலாக ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆகும். பட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா OnePlus 4 பார்த்தீங்கன்னா 6 monthsல டிசைன் பண்ணி 6 monthsல மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால தான் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. டிஸ்பிளே இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதையும் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 10.5.7 அப்டேட்டில் அதையும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபோனில் வாட்டர் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, பட் மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணலை. OnePlus 8 Proவில் இருக்கிற அதே சீலிங்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் யூனிட், சிம் கார்டு யூனிட் எல்லா இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. பட் வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சுகளெலாம் கிடையாது, நார்மல் ஓகே சவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டமில் ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் சவுண்டு வைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற தூசியெல்லாம் அது வெளியே தள்ளிடும். ஸோ அந்தளவுக்கு அந்த சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் திரும்ப வெளியே எடுத்தாலும் உள்ளே தண்ணி இருந்தாலும் நீங்கள் எப்போ அந்த சவுண்டை வந்து ஃபுல்லாக வச்சு கேட்குறீங்களோ அந்த டயத்தில் அந்த ஸ்பீக்கர் வந்து தண்ணியை வெளியே தள்ளிடும். ஜஸ்ட் லைக் ஆப்பிள் வாட்சில் இருக்குங்க அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபியூச்சர் உள்ள ஃபோன் பார்த்தீங்கன்னா 20 to 30 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்த மாடல்லையுமே இல்லை. நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ரியல்மி ஃபோன்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஆண்ட்ராய்டு OS ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் பிக்சல் அண்ட் தென் OnePlus மொபைல்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே பார்த்தோம், பேட்டரி, டிசைன், எக்ஸ்பீரியன்ஸ், OS எல்லாமே பார்த்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் baby, make a wish. You could sell your Rari, but you can't afford my outfit.